ஒத்துழைப்புடனும் பக்தர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு, தொண்டர்கள், மங்கள வாத்தியக்காரர்கள் இன்னும் பல பேருடைய ஒத்தாசையோடு இந்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடும் மிகவும் சிறப்பாக இந்த உற்சவம் தீர்த்தோற்சவமும் இன்று பகல் பொழுது பூர்த்தியாகின்றது. நேற்றைய தினம் பிரதோற்சவத்துக்காக வருகை தந்திருந்த அனைவருக்கும் பிரசிடன்ட் போன்ற மினிஸ்டரியம் அவர்கள் எல்லோருக்கும் திரும்பவும் ஒரு முறை நாங்கள் நன்றி கூற வேண்டும். காரணம் என்னவென்றால் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அவர் நேராக கலாச்சார மண்டபத்திலே கலந்து கொண்டு போகிறதுக்கு தான் முதல் பிளான் இருந்தது. அதன் முன்பாக கலாச்சார மண்டபத்துக்கு வந்தவுடனே நான் கேட்டேன், நீங்கள் அவசியம் கோவிலுக்கு வந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி கோவிலே உள்ளே ஒரு கூட்டமாக இருந்ததுனால் நாம் அதை விருப்பம் வருவது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனாலே தேர்தலுக்கு மட்டும் கொண்டு வந்தோம். அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கூடியவர்கள ரொம்ப சிரமப்பட்டுள்ளோம். ஆனால் அதில் என்ன ஆச்சரியம் சொன்னால் அவரை அந்த போகிறது பாதுகாப்புன்னு சொல்லி பாதுகாப்புன்னு சொன்னாலும் கூட அவரே நேரம் சொன்னார், இல்லை இல்லை நான் தேருக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தேருக்கு உடனடியாக அப்படியே இந்த வண்டி ஸ்பெஷலாக முன்னுக்கு கொண்டு வர பண்ணி அந்த தேரணியில் தரிசனம் பண்ணிட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. என்று கேட்டால் அம்பாள் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏதோ பாதையில மத்தியாலே நமக எல்லா கிருஷ்ணனில் வரும் தள்ளப்படுவதும் கொல்லப்படுவதும் நாங்கள் அல்ல, அவள் தான் நினைக்கணும் என்று ஆற ஒளி கிடைக்கிறது, ஆற ஒளியில் வைக்கிறது. எங்க வைக்கிறது ஒரு நிர்வாகிகளோ ஒரு மக்களோ ஒரு ஆதியில் இருந்தாவோ அவர்களால் எதுவுமே பண்ண முடியாது. அவள் நினைச்சா நடக்கும், அவள் நினைச்சா எதுவும் நடக்கும். அதுக்கும் நாங்கள் எப்ப தலை தூக்குறோமோ, நானுக்கு தலை தூக்குறோமோ அப்ப நாங்கள் தலை புரிய வேண்டி வரும். ஆகவே அந்த வகையிலே சுவாமிக்கு முன்னாலே தலை தூக்கி ஒரு யோசனும் இல்லை. சுவாமிக்கு முன்னாலே நான் தான் இது செஞ்சேன், நான் தான் அது செஞ்சேன், நான் தான் இது செய்வேன், இந்த இடத்துல நான் வரமாட்டேன் அப்படின்னு எல்லாம் திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஒன்றும் நடக்காது. ஆகவே அவர்களை முழுமையாக நம்பி அவளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவளங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அவளை ஏற்றுக்கொள்ள முகம் முக்கியம், அவளை முறை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஏனோ வந்ததில் இந்த வாக்கியமே வருகிறது. ஏனோ வருஷத்திலே முக்கியமாக அந்த வாக்கியம் வருகிறது. ஆகவே அவளை மீறி அணுவளவு சக்தியும் இயக்காது. எப்படி அவனன்றி அணுவளவும் இயக்காது என்று சொல்லுகிறார்களோ அதே போன்று அவன் ஒன்றை அணுகாட்டாலும் அவனுக்கும் சக்தி வேண்டும். அதனால்தான் மாணிக்க வாசகர் மின்னின் பொழுது தெற்குநாட்டி இருபடிமே இந்த லாஜிக்கா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவர் வீட்டில் குழந்தை அழுதுன்னு சொல்லி சொன்னா அந்த குழந்தைய அப்பா என்ன சொல்றாங்க, குழந்தை அழுது பாருங்க சொல்லுவாங்க, அவர்களே தூக்க மாட்டார். இதுதான் அந்த வேணும். அந்த அம்மா ஒரு நாளும் அம்மா பார்த்து சொல்றது குழந்தை எடுத்து போய் தூக்கணும். அந்த அப்பா சொல்ற குழந்தை எடுத்து காலையில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சிவன் சொல்லுவார், குழந்தை அழுது தூக்கு அப்படின்னு சொல்லி அப்படி தூக்கி தரக்கூடியவர்கள் தான் ஆதிசக்தி. யாருக்காக போகலாம் சொல்லுங்க, அதுக்காக சாத்தியம். ஆக அப்படி அந்த அம்மாவுடைய அருள் அளவில்லாது. அதே மாதிரி பிடிவாதம் பிடித்தால் அந்த பிடிவாதத்தை அவள் நிறைவேற்றாமல் விட மாட்டார். சதாசிவ பிரமேந்திரா என்று சொல்லி ஒரு வைஷ்ணவ துறவி, பெரிய துறவி. அவர் கிருஷ்ணனை தவிர வேறு யாரையும் பாட மாட்டேன் என்று முடிவாக சத்திய பிரமாணமே பண்ணியிருந்தார். நான் கிருஷ்ணனை தவிர வேறு யாரையும் பாட மாட்டேன்னு சொல்லி அவள் பாடிக்கொண்டு போட்டு அம்பாள் என்ன செய்தால் இவரை வேடிக்கை காட்டணும்னு சொல்லி நான் பாட வைக்கிறேன்னு சொல்லி குழந்தை பிள்ளையாக
பார்க்கவும் மாட்டேன், பாடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம்னா பிடிவாதம் சதாசிவ பிரபேந்திரா. அப்போ என்ன பண்ண, அப்படியே நீ என்ன பாட மாட்டேன் சொல்ற அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் எல்லா இடமும் அப்படியே முத்து முத்தாக போட பண்ணிட்டார். போட பண்ணின உடனே அவருக்கு ஒன்றும் புரியல. நிறைய பார்க்குறாமா வலிதாங்க முடியாம ஆரம்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு பிறகு அவர் இயற்றிய கீர்த்தனை எனக்கு இப்போ வருது இல்லை மனசில், அந்த கீர்த்தனை முதல் வரி கண்டிப்பாக ஒரு சதாசிவ பிரபேந்திரா அவர் ஞாபகம் சொல்லலாம். அப்படி அந்த அவரையும் பாட வைக்காத அம்மா, அதனாலே பிடிவாதம் அம்பாள்கிட்ட மட்டும் செலுத்துகிறாரு, வேற மற்றவர்கிட்ட எது வேற இது பண்ணலாம். ஆகவே அந்த வகையில் அம்பாளை கட்டியாக பிடிக்க வேண்டும். ஆகவே அப்படி பிடித்து அம்பாளுடைய திருவள்ளுவர் நிகழ்த்தெல்லாம் பேசியிருக்கிறது. இந்த வேளையிலே அடையா விருந்தாளிகள் எப்பொழுதும் தெய்வத்திற்கு சமம் என்று சொல்லுவார்கள். அதீதி தெய்வம் சொல்வர் என்று என்பது வேத வாக்கியம் சொல்லுகின்றது. அந்த வகையிலே தொடர்பும் சிவகோவில் வருகை தந்திருக்கிறார்கள், அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய எல்லோருடைய ஆணைசாரமாக ஒரு சிறிய வஸ்திரத்தை கொண்டு அவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு குடும்பங்கள் தந்துட்டால் அவர்களுக்கு வஸ்திரம், நூல், ருத்ராட்சம் ஒரு சிறிய தட்சணையாவது கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்பது வேத விதி. அந்த அடிப்படையில் உங்களால் இயன்ற அளவு அவர்களுக்கு அன்னை ஸ்ரீ காமாட்சி அம்பாளுடைய திருப்பரந்தாள் சிறமே தாங்கி தேவஸ்தானத்து ஸ்தானிகர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய தேவஸ்தான உற்சவ வழிபாடுகளினுடைய முதன்மை சிவாச்சாரியார் குரு முதல்வர்களுடைய அன்புக்கு பாத்திரமாகி ஏனைய குருமார்கள் எல்லோருடைய அன்புக்கு பாத்திரமாகி அம்பிகை சச்சாமர ரமாபாணி சவ்யதட்சிண பரிசேதிதாயாக அம்பா இங்கு சச்சாமர ரமாபாணியாக எழுந்தருளி எல்லோருக்கும் நல்லறவை பாலித்து நேற்றைய தினம் நடைபெற்ற சம்மார உற்சவத்தினை தொடர்ந்து இன்றைய தினம் திரோபாவான கிரகத்திலே நம்ம எல்லோரையும் ஆழ்த்தி இருக்கிறார். அப்பேற்பட்ட இந்த கருணா கடாட்சியாக இருக்கக்கூடிய காமாட்சி அம்பாள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவள் என்ற அம்பாள் இங்கு ஹம் நகரத்திலே எழுந்தருளி தன்னுடைய அருளாட்சியை பாரெல்லாம் பரப்பி வரக்கூடிய திருவருள் பொழிவு மேலானது. எற்ற பக்தா தத்ர பகவான் ஆகம வாக்கியம். எங்கு அடியார்கள் நிரம்ப கூடுகிறார்களோ அங்கு இறைவன் உறைவான் என்பது பொருள். எற்ற பக்தா தத்ர பகவான். அப்பேற்பட்ட வகையில் பாரெல்லாம் உற்சவம் நடைபெற்றாலும் ஐரோப்பிய தேசத்திலே இங்கு ஹம் என்ற உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியவள் இந்த தாயார். அந்த தாயாருடைய சன்னிதானத்திலே உற்சவம் என்று சொன்னால் பெருந்திரளான அடியவர்கள் கூடுகிறார்கள். அதிலும் இந்த ஆண்டு எல்லாவற்றிற்கும் மகுடம் சூட்டினால் போல தேவஸ்தான ஸ்தானிக முதல்வருடைய சிறந்த ஏற்பாட்டிலும் அம்பிகையினுடைய பெருங்கருணையிலும் துருவந்தே ராஜா, அந்த ராஜாவே இங்கு எழுந்தருளி இருக்கிறார். நேற்றைய தினம் லோக கல்யாணார்த்தம் மகோத்சவம்
உலகத்தினுடைய மகிழ்ச்சி மங்களத்துக்காக கொண்டாடப்படக்கூடியது மகோத்சவம். அந்த மகோத்சவத்தில் உலகிலே எங்கெங்கே எல்லாம் அடியவர்கள் இருக்கிறார்களோ அங்கங்கே எல்லாம் இறைவனுக்கு உற்சவங்களை கொண்டாட வேண்டும். அப்படி உற்சவங்களை ஆங்காங்கே கொண்டாடுகின்ற பொழுது எந்தெந்த தேசத்திலே எந்தெந்த நாட்டிலே உற்சவம் நடைபெறுகிறதோ அந்தந்த தேசத்திற்கு செழிப்பும் உயர்வும் ஏற்படும் என்பது உற்சவ தாற்பயத்தினுடைய பொருள். அந்த வகையில் இங்கு உற்சவம் நடைபெற்றால் நாட்டு மன்னனுக்கும் நாட்டிலே இருக்கக்கூடிய அடியவர்கள் மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் நன்மை பயக்கும் என்பதைத்தான் மூலாகமங்கள் சொல்லியிருக்கிறது. அந்த வகையில் அதை உறுதிப்படுத்த அந்த தாயார் ஸ்மரண மாத்திரம் தன்னுடைய நினைச்ச மாத்திரத்திலேயே அந்த ராஜாவை நேற்று இங்கு அழைத்து தன்னுடைய அடிமையாக அந்த ராஜாவை இறையடிமையாக தன்னுடைய திருப்பரங்கால் ஆசியை அந்த ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சரபோஜி மகாராஜா எவ்வாறு அபிராமி பட்டருடைய சன்னிதானத்திற்கு சென்று அருள் பெற்றாரோ அதே போல இங்கு ஜெர்மனி பெருந்தேசத்தினுடைய மகாராஜா நேற்றைய தினம் இங்கு வந்து அம்பிகையினுடைய அருளை பெற்று சென்றிருக்கிறார்கள். நமது கலை கலாச்சாரங்களை அறிந்து சென்றிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட உன்னதம் அனைத்தையும் ஒன்று திரட்டிய உற்சவமாக இந்த ஆண்டு பெருந்திருவிழா இங்கு அமைந்து எல்லோருக்கும் நன்மை அருள் பயத்திருக்கிறது. மேலும் அம்பிகையினுடைய திருவருள் பொழிவும் பெருங்கருணையும் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து அருமையான ஒரு சந்தர்ப்பம் அம்பிகையினுடைய திருவருளான ஒரு வாய்ப்பு நேற்றைய தினம் வரக்கூடியதான ஒரு சூழல் ஏற்படவில்லை. ஐயா அவர்கள் நம்மை அன்பாக அழைத்திருந்தார்கள். அது நேற்றைய தினம் அம்பிகையினுடைய அழைப்பு நமக்கு அவ்வளவு நிறைவாக கிடைக்காத காரணத்தினாலே இன்று நம்ம கிடைத்திருக்கிறது. இன்று வந்து எல்லோருடைய அன்பையும் பெறக்கூடியதான ஒரு வாய்ப்பை தாயார் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த வகையில் தேவஸ்தான முதல்வர் அவர்களுக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் தேவஸ்தானத்து முதல்வருடைய திருக்குடும்பத்தார் அனைவருக்கும் அவர்கள் அன்புகளை தெரிவித்து அனைத்து அடியவர்களுக்கும் காமாட்சி அம்பிகையினுடைய தீர்த்த திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவு செய்கிறேன். மீன்கள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற இதிகாசங்களுக்கு அமையும் ஐரோப்பா கண்டத்தின் ஜெர்மனியில் கம் சித்தி விநாயகர் கம் ஸ்ரீ காமாட்சி அம்பாளுடைய அரும்பெரும் கருணையும் அம்பாளுடைய ஆனந்த கோலாகலமான இந்த உற்சவங்கள் மகோற்சவங்கள் நடைபெற்று நேற்றைய தினம் ஐயா கூறியது போல அவ்வளவு ரொம்ப அடியார்களோடு இந்த ஆலயத்துக்கு வந்திருந்த இந்த நாட்டு பிரசிடன்ட் வந்தது எந்த உலகத்தில் அகிலோக நாயகன் அகிலாண்ட ஈஸ்வரன் அகில சடாட்சர பிரபஞ்ச உற்பத்தி நிறுத்தானாம் சொல்லப்படுகின்ற வேத புராண இதிகாசங்களுக்கு அமையும் காமாட்சி அம்பாளுடைய ஆலயத்துக்கு வருகின்றதை நினைத்து மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக அமையப்படுகின்றன. அந்த ஏற்பாட்டில் மதிப்புக்குரிய குருக்களையும் மற்ற சுவாச்சாரியார் சார்பாக அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி அமைகின்றேன். இங்கே என்ன மாதிரி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சர்டிஃபிகேட் பிரசிடென்ட் வந்தது 54 ஆண்டுக்கு பிறகுதான் இங்கே இந்த சர்டிஃபிகேட் வந்திருக்காங்க. சந்தோஷமான நிகழ்வு. அவர் தன்னுடைய எக்ஸாமே போட்டிருக்கிறார். ஹம் சித்தியும் ஹம் கோயிலும் வந்து அனைத்து இந்து மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு சொல்லி சந்தோஷம். இந்த வகையில் இது எனக்கு அல்ல பெருமை, என்னோடு சேர்ந்து உங்களுக்கு தான் முதல் பெருமை. நீங்கள் வந்து உடனே இல்லைன்னு சொன்னால் நான் எங்கேயாவது சேர்ந்து வயலோட சூழலை வச்சு பூஜை பண்ணிட்டு போகணும். அவ்வளோதான். அப்போ நீங்கள் தான் ஐயா செய்கிறது சரியாக இருக்குது, செய்கிறார், ஏதோ உங்களுக்கு திருப்தியாக இருக்குது, அந்த நன்மையில என்னோட கூட வருவதால் உங்களுக்கும் அந்த பங்கு முழு நீங்கள் அந்த பங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் நன்மையிலே எப்படி பாருங்க அதே மாதிரி தீமையிலும் சில தன்மையை ஏற்றுக்கொள்ளும். ஆராதனை அதுவும் உங்களுக்கு செய்யணும். அந்த வகையில் எல்லோருக்கும் நல்ல வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது யூதி பிரசாத தலைவர்கள் அவர்கள் மீண்டும் மூலஸ்தான பூஜைகள் நிகழ்வு பெற்று உறவினர்கள்லாம் கொண்டு இது சரியாக 5 மணி அளவில் மீண்டும் மூலஸ்தான
அதிஷ்டான பூஜை ஆரம்பித்து வசந்த மண்டபம் பூஜை நிகழ்வு பெற்று கொடிஸ்தம்பத்துக்கு முன்னாலே எழுந்தருளி துவஜா அபரோகணம் நிகழ்வு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் பின்பாக குரு உபசாரம் மகா ஆசீர்வாதம் குரு உபசாரம் போன்றவைகள் நிகழ்வு வரும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த பூங்காவனம் புதன்கிழமை பார்வதி பிரான்ஸ்ல இருந்து ஐயப்பன் கோவில் தலைமையாக நிறைய கோயில கண்டிருக்கிறேன். ஊர்ல நாச்சிமார் கோவில் நான் இங்கே வந்து ஒரு வருஷத்தாலேயே நான் வேலையை தேடி எடுத்துட்டேன். வேலை செய்து பிறகு படித்து எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கணும். மகன் படிச்சுட்டு கம்பெனியில் வேலை செய்ய, மகள் படித்து கொண்டிருக்கிறாள். படிக்கிற டிசில் எல்லாம் இருக்கு. பக்கத்துல இருந்து இந்த கோயில்லாம் இந்த கம்பெல்லாம் உங்களை கண்டிருக்கேன். நன்றி. ஊருக்கு போயிட்டு வந்துருக்கியா? ஊருக்கு நான் போய் 5 வருஷம் ஊரில் போனால் கோயிலுக்கு தான் போவேன். நான் 6 வருஷம் எனக்கு பென்ஷன் ஓய்வு. அதை விட நான் இந்தியாவில் உள்ள கோயிலெல்லாம் போய் பார்ப்பேன். குரூப்பு நீங்கள் எனக்கு நான் கனகா அண்ணனால ஒரு வருஷத்துக்கு வந்து எல்லா கோயிலும் ஒரு கோயிலும் போய் முடியாது. அப்போ எனக்கு இங்கே போய் திருவண்ணாமலையில் இருக்குதான் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஆசையவங்களோட நிறைவேற நம்மளோட ஆசை அவங்களோட வயது கேட்கலாமா? வயது எனக்கு அதை 2 என்று சொல்லி மயிலுகிற எல்லாம் உங்க வாங்குறவர் ரெண்டுகள் எங்க செய்து வந்தது காவடி அவரை வைக்கிறார் அங்கே நிற்கிறார். மழை வந்து போச்சு. அதெல்லாம் எடுக்கலாம்.